Hi all, welcome to Kamaraj IAS Academy. So this session is for orientation for geography optional. So first let me introduce myself. என்னோட பேர் பிரவீன் குமார். So I am a faculty of geography and economy in Kamaraj IAS Academy. So I have been associated with Kamaraj IAS Academy for 5+ years and என்னோட யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஸோ 6 மெயின்ஸ் எழுதியிருக்கேன் and I have given 3 interviews. Okay, so in the session is for orientation of geography optional. Okay, so geography as a optional subject ஏன் அதை சூஸ் பண்ணணும், என்ன அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். The first thing is the importance of optional subject. அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் உங்கள் மெயின்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன் அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எழுத போகிற 1750 மார்க்ஸ் மெயின்ஸ். ஓகே, ஸோ மெயின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது 1750 மார்க்ஸ். இந்த 1750ல் 500 மார்க்ஸ் உங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லேருந்து மட்டுமே கிடைக்கும். ஸோ அதனால் சூஸிங் அ ப்ராப்பர் ஆப்ஷனல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் plays a very very important role with respect to your mains mark. உங்க எல்லாருக்குமே தெரியும், உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களோட மெயின்ஸ் மார்க் பிளஸ் இன்டர்வியூ இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வரும். ஸோ அப்போ மெயின்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி அதில் ஆப்ஷனலோட ரோல் என்ன அப்படிங்கிறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 500 மார்க்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்க. ஃபைன். அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், உங்களோட ரேங்க் என்ன அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறதே உங்களோட ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். ஏன்னா 500 மார்க்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, ஸ்ட்ராங் அப்படிங்கிற சென்ஸ் இங்கே நம்ம சொல்ல வர்றது உங்களுக்கு டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள சப்ஜெக்டை நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான மார்க்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ்ல கிடைக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல கிடைக்கும். ஸோ இப்போ ஒய் ஜியாகிரபி? ஸோ யூபிஎஸ்சி ஆஃபர்ஸ் அ லாட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். கிட்டத்தட்ட 20+ ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் யூபிஎஸ்சி ஆஃபர் பண்றாங்க. இதுல நீங்க எந்த காரணத்துக்காக ஜியாகிரபியை ஆப்ஷனலா சூஸ் பண்ணணும்? ஸோ அதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் இஸ் சப்ஜெக்ட் ஃபெமிலியாரிட்டி. நம்ம எல்லாருமே ஜியாகிரபியை ஒரு சப்ஜெக்டா ஸ்கூல்லேருந்து படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ புதுசா ஒரு நியூ சப்ஜெக்டா அது இருக்கவே இருக்காது. ஸோ ஜியாகிரபி ஆஸ் எ சப்ஜெக்ட் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து சோஷியல் சயின்ஸ், எர்த் சயின்ஸ் இப்படி ஏதாவது ஒரு நேம்ல உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஜியாகிரபி ஆஸ் எ சப்ஜெக்ட் இஸ் வெரி வெரி ஃபெமிலியர் டு யூ. ஸோ அப்போ அதனால புதுசா ஒரு சப்ஜெக்ட் படிக்க போறோம் அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது, ஆல்ரெடி நீங்க என்ன சொல்றது, வெல் இன்ட்ரடியூஸ் டு த சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கும். பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ப்ராசஸஸ், தியரிஸ், வாட் எவர் யூ ஸ்டடி தேர் அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இப்போ ஒரு ரெயின்ஃபால் எப்படி இருக்கு, சைக்ளோன்னா என்ன, ஸோ இந்த மாதிரி ஃபினாமினன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற என்வயான்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறதுனால ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ராங் கனெக்ட் இருக்கும். ஸோ அதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். அண்ட் தென் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. ஸோ யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அதுக்கு அவைலபிளா இருக்கக்கூடிய ரிசோர்சஸ். 20+ ஆப்ஷனல்ஸ் இருந்தாலும் ரொம்ப பாப்புலரான ஆப்ஷனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 ஆப்ஷனல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் ஜியாகிரபியும் ஒன்று. எவ்ரி இயர் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எழுதுகிற ஒரு ஆப்ஷனல்ல ஜியாகிரபி எப்பவுமே இருக்கு. ஸோ ஏன் ஜியாகிரபியை நிறைய பேர் எடுக்கிறாங்க இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுக்கு இருக்கிற ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி. அண்ட் ரிசோர்ஸ் அவைலபிலிட்டின்னு சொல்லும்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி யூ ஹாவ் அ ஸ்ட்ராங் பேசிக்ஸ் அலாங் வித் தட் அ வைட் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் உங்களுக்கு மென்டர்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்.
அண்ட் இது வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஏரியாவை பத்தி நீங்க புதுசா படிக்க போறது இல்ல. அண்ட் வெல் நோன் பர்சன்ஸ் ஆர் தேர் அண்ட் இட் இஸ் அ வெல் எஸ்டாப்ளிஷ்டு கிராஜுவேஷன் டிகிரி. ஸோ ஜியாகிரபி ப்ரொஃபசர்ஸ், உங்க சீனியர்ஸ், மென்டார்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அது மூணாவது முக்கியமான ஸ்ட்ராங் பாயிண்ட் டு சூஸ் ஜியாகிரபி ஆஸ் அ ஆப்ஷனல். அண்ட் அடுத்தது இன்டகிரேஷன் வித் ஜிஎஸ். ஜிஎஸ்ன்னு சொல்லும்போது we are speaking about general studies. இப்போ உங்க ஜெனரல் ஸ்டடீஸ்ல there are 4 papers இல்லையா? மொத்தமா we have 4 papers GSல. ஜெனரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4. இந்த 4 சப்ஜெக்ட்லையும் ஜியாகிரபி ஆப்ஷனலுக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் இருக்கு. எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பேப்பர் வைஸ் ஜிஎஸ் 1ல ஆப்ஷனல் பேப்பரோட ரோல் எவ்வளோ, ஜிஎஸ் 2ல ஆப்ஷனல் பேப்பரோட ரோல் என்ன, ஜிஎஸ் 3, ஜிஎஸ் 4, அதே மாதிரி உங்க எஸ்ஏ. ஸோ இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸ்லையும் ஜியாகிரபி ஆப்ஷனலுக்கும் ஜிஎஸ்க்கும் உள்ள கனெக்ட் என்ன அப்படிங்கிறத வில் எக்ஸ்பிளைன் லேட்டர். ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஸ்கோரிங் பொட்டென்ஷியல். ஸ்கோரிங் பொட்டென்ஷியல் ஜியாகிரபி ஆப்ஷனலுக்கு அதிகம் கம்மி, ஜியாகிரபி ஆப்ஷனலுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியட் பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கான கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஜியாகிரபி ஆப்ஷனல்ல நீங்க நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சின்ஸ் இட் இஸ் அ வெரி ஃபெமிலியர் சப்ஜெக்ட் டு யூ, ஸோ இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஸ்கோரிங் பொட்டென்ஷியல் ஜாஸ்தியாகவே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர் சிலபஸ் கவரேஜ். ஜியாகிரபி ஆப்ஷனல் ஒரு பெரிய சிலபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் நான் இங்க ஃபாஸ்டர் சிலபஸ் கவரேஜ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ வாட் ஐ மென்ட் பை ஃபாஸ்டர் சிலபஸ் கவரேஜ் அப்படின்னா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ஏன் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஆல்ரெடி சொன்னது தான். ஒன்று, உங்களால ஈஸியா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டான பார்ட் எதுவும் அந்த அளவுக்கு அதிகமா இருக்காது. நியூ ஏரியாஸ் விச் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர் இஸ் வெரி வெரி லெஸ். இருக்கும், நான் கம்ப்ளீட்டா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எஸ், தேர் ஆர் நியூ ஏரியாஸ், பட் இட் வில் பி வெரி ஃபெமிலியர் டு யூ. உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது இங்க ஒரு ஸ்ட்ராங் பாயிண்டா என்னால சொல்ல முடியும். அண்ட் அதோட சேர்த்து கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கும்போது நீங்க அதை ஃபாஸ்டா படிச்சிட முடியும். பிளஸ் இங்க மென்ஷன் பண்ண மாதிரி தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் வித் ஜெனரல் ஸ்டடீஸ். ஸோ அப்போ நீங்க ஆப்ஷனல்ல படிக்கிறதும் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறதும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய காம்ப்ரிஹென்சிவ் அட்வான்டேஜஸ் இருக்கு ஃபார் சூசிங் ஜியாகிரபி ஆஸ் அ ஆப்ஷனல். எல்லாத்துக்கும் மேல இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ். யூ வில் யூஸ் லாட் ஆஃப் லாஜிக்ஸ் இன் ஜியாகிரபி. ஸோ if you are a person who is willing to take a logical subject for optional, geography is a perfect optional for you அப்படின்னு என்னால சொல்ல முடியும். And then geography பத்தின myths. What are the myths? First one, everyone takes geography and it is overcrowded. இத mythன்னு சொல்ல முடியாது. Yes, it is true. Okay, so one of the UPSC கொடுத்திருக்கிற டேட்டா படியே பாத்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் நிறைய சூஸ் பண்ற ஆப்ஷனல்ஸ்ல இதுவும் ஒன்று. ஜியாகிரபி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, சோசியாலஜி, இந்த ஆப்ஷனல்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஓவர் கிரௌடட் ஆப்ஷனல்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவர் கிரௌடட் அப்படிங்கிறதுனால இட் டசன்ட் மீன் தட் இட் வில் நாட் கிவ் ரிசல்ட். ஜியாகிரபி ஆப்ஷனல்லையும் உங்களுக்கு ஆல் இண்டியா டாப்பர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க கன்சிஸ்டண்டா. Top 100 ranksல there are many people in geography optional. So number of people வச்சு நீங்க ஆப்ஷனல்ல சூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஈவன் தோ இட் இஸ் ஓவர் கிரௌடட். இதுல ஒரு ஸ்ட்ராங்கான லாஜிக்கும் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மித்ன்னு சொல்லாம என்ன சொல்லலாம், இத ஒரு ஃபேக்டரா நீங்க பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, இட் இஸ் அ சயின்ஸ் சப்ஜெக்ட். ஸோ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் டேக் இட். ஜியாகிரபியை பியூர் சயின்ஸ்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னா ஜியாகிரபியில உங்களால எல்லா தியரியையும் காம்ப்ரிஹென்சிவா ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட் ஹாஸ் டு பி ப்ரூவன். ஓகே, பட் ஜியாகிரபியில எல்லா விஷயத்துக்கும் உங்களால ப்ரூஃப் சொல்ல முடியாது. பிக் பேங் தியரிக்கு 100% காம்ப்ரிஹென்சிவான ப்ரூஃப் கிடையாது. ஓகே, ஸோ சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்க முடியுமா இதை அப்படின்னா கிடையாது.
ஓகே, ஸோ ஜியாகிரபி எடுத்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ஜியாகிரபி தான் படிச்சிருக்காங்களா? நாட் அட் ஆல். இன்ஜினியர்ஸ், மெடிசன் படிச்சவங்க, லாயர்ஸ், வாட் எவர் இஸ் யுவர் டிகிரி, ஆர்ட்ஸ் குரூப்பாகவும் இருக்கலாம், நோ இஷ்யூஸ் அட் ஆல். வென் யூ கெட் ப்ராப்பர் ஓரியன்டேஷன், ப்ராப்பர் மென்டரிங் அண்ட் ப்ராப்பர் சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங், யார் வேணா ஜியாகிரபியை ஒரு ஆப்ஷனலா எடுத்து கிளியர் பண்ண முடியும், அதுவும் நல்ல மார்க்ஸோட. அண்ட் அடுத்தது, நோ பேக்ரவுண்ட் இன் ஜியாகிரபி, ஸோ டோன்ட் சூஸ் இட். இதுவும் மெத்து தான், அதை தான் நான் இப்போ பிரேக் பண்ணேன். ஸோ ஜியாகிரபி பேக்ரவுண்டே இல்லை அப்படின்னு ஒருத்தரால சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா ஜியாகிரபி படிக்காம நம்மளோட ஸ்கூலிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவே முடியாது. ஸோ அதனால ஐ மீன்ஸ் நோ ஒன் கேன் சே தட் எனக்கு ஜியாகிரபி சப்ஜெக்ட் பத்தின ஃபெமிலியாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் தென் ஜியாகிரபி இஸ் அவுடேட்டட், அதாவது ரொம்ப ஸ்டாட்டிக்கா இருக்கு, எந்த சேஞ்சுமே இல்லாத ஒரு சப்ஜெக்ட் அப்படிலாம் சொல்ல முடியுமா? நாட் அட் ஆல். ஸோ ஜியாகிரபி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனமிக் சப்ஜெக்ட் இன் ஃபேக்ட். ஏன்னா தெர் ஆர் கான்ஸ்டன்ட் அப்டேட்ஸ், நிறைய ரிசர்ச்சஸ் நடக்குது. மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஜியாகிரபி. உங்களால கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம ஜியாகிரபியை காம்ப்ரிஹென்சிவா கவரே பண்ண முடியாது. ஸோ ஜியாகிரபியை ஒரு அவுடேட்டடான ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைக்கிறது இட்ஸ் வெரி வெரி ராங், ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் த மித்ஸ் அசோசியேட்டட் வித் ஜியாகிரபி ஆப்ஷனல். இது எல்லாத்தையும் உடச்சு எடுத்துருங்க, இதெல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் அ லாஜிக் loving person, as I said, you can definitely choose geography as a optional. And then why should you choose geography? நீங்க ஏன் geography எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான சில ரீசன் சொல்றேன். ஒன்னு, if you are interested in current affairs plus environment. ஸோ உங்களுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம உங்களால யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது, ரைட்? And also environment, you know the importance of environment as a subject in UPSC. IFOS உள்ளதான் இருக்கு, ஸோ இதே எக்ஸாம்ஸ்குள்ள வரதுனால. ஸோ environment plays a very very important role with respect to UPSC. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஏரியால இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ், யூ கேன் choose geography as a optional. ரெண்டாவது, if you are comfortable with logics and diagrams, maps, logics and diagrams, இதுல நீங்க கம்ஃபர்டபுளா இருந்தீங்க அப்படின்னா again, yes, you are a person who are eligible to choose geography as an optional subject. அடுத்தது, you can be from any stream. இதை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். You may be from science, arts, engineering, medicine, எந்த பேக்ரவுண்டா இருந்தாலும் எஸ், geography is a very welcoming subject. There is no differentiation, யாரு வேணா எடுக்கலாம். And then looking for a scoring an optional subject with more concepts. ஸோ இந்த இடத்துலையும் geography ultimately scores on par with all other scoring optionals. ஸோ ஜியாகிரபியை டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டா என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த லாஜிக் எல்லாம் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எஸ், யூ கேன் சூஸ் ஜியாகிரபி ஆஸ் அன் ஆப்ஷனல். இப்போ ஐ எம் இன்ட்ரடியூசிங் த சிலபஸ் டு யூ. கச்ச 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 கச்சன்னு போர்டு ஃபுல்லா லெட்டர்ஸா இருக்குன்னு பயப்படாதீங்க. ஓகே, ஸோ ஹியர் ஐம் நாட் கோயிங் டு ரீட் லைன் பை லைன். ஸோ அது இங்க பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா I can divide the entire syllabus into two portions. I'll write it here. So yes, paper 1 and then paper 2. Paper 1, I have physical geography or world physical geography. இதுல 5 யூனிட்ஸ் இருக்கு. And then human geography. Human geography la again I have 5 units. இது என்னென்ன யூனிட்ஸ் அப்படிங்கறத I'll introduce to you. So in total paper 1 la 10 units are there with respect to geography. And when it comes to paper 2, paper 2 is all about Indian geography. Okay, so paper 2 is all about Indian geography. இங்க மொத்தமாவே Indian geography பத்தின 10 units இருக்கும். So in total 20 units are there with respect to geography optional. அந்த 20 units என்னென்ன அப்படிங்கறத தான் இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். So paper 1ல physical geography I have 5 units: geomorphology, climatology, oceanography, biogeography and environmental geography. As I said, environment UPSC க்கு ரொம்ப முக்கியம். environment ஒரு சப்ஜெக்டாவே தனியா நீங்க படிப்பீங்க.
அது மொத்தத்தையும் இங்க ஒரு யூனிட்டாவே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அது இல்லாம ஜியோமார்ஃபாலஜி இஸ் த ஸ்டடி அபவுட் த என்டையர் லேண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஆல் அதர் ஃபியூச்சர்ஸ் விச் இஸ் ஃபார்ம்ட் ஆன் த எர்த். பிளஸ் கிளைமேட்டாலஜி, இது என்டையர் கிளைமேட். ஓகே, ஸோ த கிளைமேட்டிக் சிஸ்டம்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் த எர்த். ஸோ அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிளைமேட்டாலஜியில் இருக்கும். ஓஷனோகிராஃபி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஓஷன்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் பயோஜியோகிராஃபி வில் பி டீலிங் வித் all living systems, biotic systems, soil, and we'll be dealing with natural vegetation and wildlife present throughout the earth. So இந்த portion எல்லாமே உங்களுக்கு physical geography-ல cover ஆயிடும். Next, human geography. Human geography, I have 5 units: perspectives of human geography, economic geography, population and settlement geography, regional planning, models, theories, and laws in human geography. So in the entire part of geography deals with human elements. அதாவது இங்க will be dealing about how human being play a role in the earth. Okay, human being க்கும் earthக்கும் உள்ள interaction, how humans are settled, so என்ன மாதிரியான economic relationship இருக்கு, அந்த settlement pattern எப்படி இருக்கு, அண்ட் அந்த ரிலேட்டடான எல்லா விஷயத்தையும் இந்த 5 யூனிட்ஸ்ல நம்ம காம்ப்ரஹென்சிவா கவர் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் இந்த 10 யூனிட்டும் சேர்ந்தது தான் பேப்பர் 1 ஆஃப் ஜியோகிராஃபி. when it goes to paper 2, paper 2ல there are 10 units for complete Indian geography. ஸோ அதில் physical setting, resources, agriculture, industry, transport, communication and trade. After that, cultural setting, settlements, regional development and planning, political aspects, அது இல்லாம contemporary issues அப்படின்னு ஒரு முக்கியமான ஏரியா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொன்னேன், geography has a strong interlinking with current affairs அப்படின்னு. ஸோ இங்க we have all the things which are happening around the world. அது ரிலேட்டடா ecological issues இருக்கலாம், and geopolitical problems இருக்கலாம், and geomorphological happenings like earthquakes, volcano, economic development, globalization, then impact of globalization in India. So இந்த மாதிரியான எல்லா ஃபேக்டர்ஸையும் இந்த ஏரியால படிப்போம். ஸோ இன் டோட்டல் ஒரு கிறிஸ்பா நான் 20 யூனிட் ஆஃப் ஜியோகிராஃபியை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஜியோகிராஃபி ஹாஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஓவர்லாப்பிங் சிலபஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு. இப்போ என்னென்ன இடத்துல ஓவர்லாப்பிங் ஏரியா இருக்கு அப்படிங்கிறத we can list it out. So you can look into the table I see. இப்போ இந்த பக்கம் GS 1 பேப்பரையும் அந்த பக்கம் ஜியோகிராஃபி ஆப்ஷனல் பேப்பர் 1 இருக்கு. ஸோ இப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் 1 சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல salient features of world physical geography அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். And that is what you study here in geomorphology, climatology, oceanography. இந்த 3 யூனிட்ல இருக்கிற phenomenons தான் உங்களுக்கு இங்க கவர் ஆகும். செகண்ட் ஒன், distribution of key natural resources. இது அப்படியே எக்கனாமிக் ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன் ஜியோகிராஃபில ஒரு யூனிட் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே இங்க கொடுத்துருப்பாங்க. எக்கனாமிக் ஜியோகிராஃபி, ரிசோர்சஸ், மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், இதை பத்தின எல்லாத்த ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த யூனிட்ல இருக்கும். இதை படிச்சுட்டீங்கன்னா அது ஒரு விஷயமே இல்லை ஜிஎஸ் பேப்பர்ல. தென் கண்டெம்பரரி திங்ஸ் இருக்கும், earthquakes, சுனாமிஸ், வால்கானிக் ஆக்டிவிட்டி. அகைன் இது எல்லாமே ஜியோமார்ஃபாலஜில பிளேட் டெக்டானிக்ஸ்ல நீங்க படிக்க போற விஷயம் தான். ஆல் ஆர் ரெப்பிடேட்டிவ் ஆர் ஐ கேன் சே எல்லாமே ஓவர்லாப் ஆகக்கூடிய ஏரியாஸ். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஜியோ பிசிக்கல் பினாமினா அப்படின்ட்டு ஒரு டாபிக் இருக்கு. அகைன் இதுலயும் வாட் யூ ஆர் கோயிங் டு சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, பயோஜியோகிராஃபில இருக்கிறது தான். இம்பார்ட்டன்ட் ஜியோ பிசிக்கல் பினாமினா வேற ஒன்றும் இல்லைங்க, வால்கனோஸ், earthquakes, இந்த சுனாமி, இதை தான் நம்ம ஜியோ பிசிக்கல் பினாமினான்னு மென்ஷன் பண்றோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அதே ஏரியா தான் ரிப்பீட் ஆகுது. அண்ட் தென் பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டட் இஷ்யூஸ். பாப்புலேஷன் அப்படின்னா இட்ஸ் ரிலேட்டட் டு ஹியூமன் பீயிங். ஸோ ஹியூமன் ஜியோகிராஃபி, பாப்புலேஷன் ஜியோகிராஃபின்னு ஒரு தனி யூனிட் இருக்கு. தேர் யூ ஹேவ் டென்சிட்டி, டிஸ்ட்ரிபியூஷன், மைக்ரேஷன் ஆஃப் பாப்புலேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்ட், ரைட்? ஸோ அதுவும் இதுவும் அப்படியே ஓவர்லேப் ஆகும். அர்பனைசேஷன், ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரெமடிஸ், இது உங்களுக்கு ஜிஎஸ் 1ல சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். அது அப்படியே உங்களுடைய செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. இங்க
urban settlement, rural settlement. So அதில் இருக்கிற problems, how you can plan for that, and current examples with relation to the world and also India. இது எல்லாமே டீட்டெயில்டாக நீங்கள் பேப்பர் ஒன்ல இங்கே படிச்சிருப்பீங்க. அதே விஷயம் தான் ஜிஎஸ் ஒன்லையும் இருக்கும். ஓகே, தென் பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா. இந்த வார்த்தையும் உங்களால ஜிஎஸ் சிலபஸ்ல பார்க்க முடியும். தட் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு பேப்பர் 2ல இந்தியன் ஜியாகிரபி, ஏன்னா இங்க ஸ்பெசிபிக்கா பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டோம். ஓகே, ஸோ இந்தியன் ஜியாகிரபியை பேப்பர் 2ல படிக்கிறோம். அதுல இருக்கிற ஸ்ட்ரக்சர், ரிலீஃப், டிரைனேஜ், கிளைமேட் அண்ட் சாயில், ஆல் தீஸ் திங்ஸ் அபவுட் இந்தியா. ஸோ இதோட ஸ்பெசிபிக் ஸ்டடியை தான் இங்க அப்படியே ஓவர்லேப் பண்ணி படிக்க போறோம். தென் நேச்சுரல் வெஜிடேஷன் அண்ட் வைல்ட் லைஃப். இதை கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன். பயோஜியாகிரபி அப்படின்னு we have a unit in physical geography. ஸோ பயோஜியாகிரபில ஓவராலா எல்லாத்தையும் டீல் பண்ணுவோம். அதோட இந்தியன் கான்டெக்ஸ்ட இங்க சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தட்ஸ் வாட் யூ ஹாவ் இன் ஜிஎஸ் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா லொகேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இதுவும் ஜிஎஸ் 2ல இந்தியன் ஜியாகிரபில மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு அந்த 10 யூனிட்ல இருக்கிற தனித்தனி டாபிக்ஸ். இங்க ஒரு காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவை நீங்க கவர் பண்றது இட்ஸ் நாட் அட் ஆல் அ திங் ஃபார் யூ. தென் ஜிஎஸ் 3. இப்ப ஜிஎஸ் 1 பார்த்தோம், அடுத்தது ஜிஎஸ் 3. இப்போ ஜிஎஸ் 3 பாருங்க. ஜிஎஸ் 3ல சிலபஸ் என்னென்ன இருக்கு? ஜிஎஸ் 3 பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் அக்ரிகல்ச்சர், எக்கனாமி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், என்வயான்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ் 3ல இருக்கிற ஏரியாஸ். அங்கே அதுக்கும் ஜியாகிரபிக்கும் உள்ள ரிலேஷன் பார்ப்போம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், கிராப்பிங் பேட்டர்ன்ஸ். அகைன் ஸ்ட்ராங்கா இந்தியன் ஜியாகிரபியில் நீங்க படிப்பீங்க. அக்ரிகல்ச்சரல் ஜியாகிரபி, லேண்ட் யூட்டிலைசேஷன், இரிகேஷன், இது எல்லாமே டைரக்டா சிலபஸ்ல இருந்தே எடுத்து போட்ட வேர்ட்ஸ் தான். வாட்டர் ரிசோர்சஸ், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அகைன் ரிசோர்சஸ்னு ஒரு யூனிட்டே இருக்கு. தேர் வில் பி டீலிங் வித் ஆல் தோஸ் திங்ஸ். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேப்பர் 3ல இருக்கு இல்லையா? So disaster management again here comes as environmental hazards, disaster prone regions, mitigation strategies. அப்படின்னா disaster managementையும் geography optional paperல you will be studying very very detailedly. Then environmental conservation, pollution, EIA, இது எல்லாமே உங்களோட environmental geographyங்கிற யூனிட் இருக்கு. பிளஸ் sustainable development அப்படின்னு ஒரு பார்ட்டே இருக்கு. இது ரெண்டுத்துலயும் நம்ம கவர் பண்ணுவோம். Again urbanization, problems and remedies. அர்பனைசேஷன் அப்படின்னு வந்துட்டாலே ஆல்ரெடி பார்த்த யூனிட் தான் செட்டில்மெண்ட் ஜியாகிரபி. அர்பன் செட்டில்மெண்ட், ரூரல் செட்டில்மெண்ட் ரெண்டுமே இருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் இப்போ கரண்ட்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற டாபிக், ரைட்? ஸோ த என்டையர் வேர்ல்ட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங். ஸோ அதுக்கான சம்மிட்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதோட ரீசெண்ட் அப்டேட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ராப்பரா வில் பி டீலிங் ஹியர் இன் என்விரான்மெண்டல் ஜியாகிரபி, biogeography, and also இது கூடயும் we'll have current affairs based updates, right? So static part and the current affairs part ரெண்டுத்தையுமே ப்ராப்பரா நம்ம இங்க கவர் பண்ணிருப்போம். Then now I am coming to paper 2. So GS paper 1க்கும் paper 3க்கும் there is a very strong linkage with respect to geography optional. GS 2ல இல்லையா சார் அப்படின்னா எஸ் இருக்கு. 1-3 அளவுக்கு இல்ல, பட் இங்கேயும் there is a very strong presence. பாருங்க, issues related to federalism and governance of resources. இது GS 2ல நீங்க படிக்கக்கூடிய ஒரு டாபிக். and you have that in interstate river disputes, resource sharing, இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்கும். அங்க இது ரெண்டுத்தையும் அப்படியே நீங்க சேர்ந்து தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைன். ரீஜனலிசம், டெவலப்மெண்ட் டிஸ்பாரிட்டிஸ், தட் இஸ் a part in GS 2. and இங்க ரீஜனல் பிளானிங், டெவலப்மெண்ட் இம்பேலன்சஸ், டைரக்ட் கோரிலேஷன் ஜிஎஸ் 2லயும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு பார்ட் மட்டும் இல்லாம ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ல we have a unit, and geopolitics you can relate that with respect to international relations. So IR கூடயும் there will be a proper link when you take geography optional. அடுத்து ஓவராலா பாருங்க, நம்ம ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ we have a comparison here. எந்த அளவுக்கு ஓவர்லாப்பிங் இருக்கு? GS paper 1 and paper 3 you have a very high overlapping areas.
வித் ரெஸ்பெக்ட் டு ஜிஎஸ் பேப்பர் டு ஓரளவுக்கு மாடரேட் லிங்க் ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் இருக்கு. கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னோம் இல்லையா, பாப்புலேஷன், மைக்ரேஷன், ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாமே உங்களுக்கு பேப்பர் டூவோட லிங்க் இருக்கு. அண்ட் வென் இட் கம்ஸ் டு எத்திக்ஸ், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் லிங்க் இருக்கு அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. பட் தேர் இஸ் எ ரிலேஷன். ஓகே, ஸோ எத்திக்கல் கேஸ் ஸ்டடிஸ் ரிலேட்டடா சில விஷயங்களுக்கு உங்களுக்கு ஆப்ஷனல் யூஸ் ஆகும். எங்க அப்படின்னா when you're dealing with environmental ethics, okay, so environment related வர கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸை நீங்க டீல் பண்றதுக்கு உங்களுக்கு இன்டைரக்டா ஜியோகிராஃபி as an optional subject will definitely help you. Okay, so இதெல்லாம் என்னோட ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் வேர் ஐ கேன் சே means there is a very strong linkage of geography optional with general studies. So I think you'll have an idea. ஸோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான இன்டர்லிங்கேஜ் இருக்கு ஜியோகிராஃபிக்கும் ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸுக்கும். இப்போ இந்த ஏரியாஸ் இல்லாம, இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஏரியாஸ் இல்லாம வேற என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு when you choose geography as optional? பாருங்க, எஸ்ஏ பேப்பர். ஸோ எஸ்ஏக்கு டெஃபினட்டா இந்த டாபிக் தான் வரணும் அப்படின்னு எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ எந்த டாபிக் வேணா உங்களுக்கு எஸ்ஏல வரலாம். பட் when you have a topic related to the following things: climate change, environment, urbanization, migration, resource utilization, disaster resilience, development, இந்த மாதிரி டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எஸ்ஏ questions இருந்துச்சு அப்படின்னா definitely that is going to be a bonus thing. ஓகே, ஸோ அது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி. இது எல்லா டைமும் வரும் அப்படின்னு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் அகெயின் எஸ், தேர் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஓவர்லாப்பிங் ஏரியாஸ் அப்படிங்கிறத சொல்றதுக்காக இதை நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கு இஃப் யூ சூஸ் ஜியோகிராஃபி as a optional subject? See, இது ஒரு ஃபவுண்டேஷன் சப்ஜெக்ட். ஓகே, ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு அதை தான் சொன்னேன், ஜியோகிராஃபி நீங்க சின்ன வயசுல இருந்தே படிச்சுட்டு வரீங்க. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மற்ற எல்லா சப்ஜெக்டை காட்டிலும் ஒரு ஃபெமிலியாரிட்டி உங்களுக்கு ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ல இருக்கும். அதனால உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கும். பர்டிகுலர்லி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 3. இதை நம்ம ஓவர்லாப்பிங் ஏரியாஸை வச்சு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதை இன்னொரு தடவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. தென் எஃபெக்டிவ் யூஸ் ஆஃப் மேப்ஸ், டயக்ராம்ஸ் அண்ட் இன்டர்லிங்கேஜஸ், இது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கும். ஸோ மேப்பை எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணணும், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை எப்படி உங்க சப்ஜெக்டோட லிங்க் பண்ணணும், எந்த ஏரியாஸை எது கூட லிங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர்ஸ் வில் கோ இன் டெப்த். ஸோ யூ கேன் கிவ் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் பி மோர் லாஜிக்கல், இன் டெப்த் அண்ட் வாட் ஐ கேன் சே ரொம்ப காம்ப்ரிஹென்சிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே என்னால் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் நவ் இட் இஸ் அபவுட் வாட் யூ கெட் இன் காமராஜ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ இங்கே நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்டை ஜியோகிராஃபி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே அப்ரோச் எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ்ட் டாபிக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் காம்ப்ரிஹென்சிவான ஒரு கவரேஜ் கிடைக்கும். தட் ஐ கேன் அஷ்யூர் யூ, ரைட்? ஸோ என்டையர் 20 யூனிட்ஸையும் ஆன் டைம்ல கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற அஷூரன்ஸ் ஐ கேன் கிவ் யூ. அண்ட் ஐ எம் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் கோயிங் டு ஹேண்டில் த ஆப்ஷனல். ஸோ எஃபெக்டிவா ஒரு 5 to 6 monthsல ஐ கேன் அஷ்யூர் யூ ஐ கேன் கவர் ஆல் த 20 யூனிட்ஸ் இன் ஜியோகிராஃபி ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அண்ட் தென் சிலபஸ் கவரேஜ் மட்டும் இல்லாமல் டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு ஹாவ் மேப் ப்ராக்டிஸ் பிளஸ் ரெகுலரா டயக்ராம்ஸ் வரைகிறதுக்கான கிளாஸஸும் இருக்கும். பிகாஸ் ஜியோகிராஃபி ஆப்ஷனல்ல யூ ஹாவ் டு ட்ரா லாட் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ இப்போ இந்தியா மேப், வேர்ல்டு மேப் அண்ட் அந்த ஓஷன் கரண்ட்ஸ், வாட் யூ சே தென் சர்க்குலேஷன், அட்மாஸ்பரிக் சர்க்குலேஷன், சைக்ளோன்ஸ், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் நிறைய பிக்சர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிக்சர்ஸ்லாம் ப்ராப்பராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைமிங்ஸ் வில் பி allotted. அண்ட் தென் டெஃபினட்டா ரெகுலரா வில் பி ஹேவிங் டெஸ்ட் whenever we complete every unit. ஸோ 20 யூனிட் இருக்கு. ஒவ்வொரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணோன்னே
definitely we'll be having a test, and after that we'll have an overall mock test. So இதுவும் assured. And apart from that, there will be personal mentorship and also doubt clearing sessions. I'll be available here. So optional class subjects மட்டும் இல்லாம நீங்க ஜெனரலா ஜிஎஸ் பத்தின எந்த விதமான டவுட்ஸ் அப்படின்னாலும் you can approach me. And apart from myself, there is our faculty team here to support you in any doubts with respect to any subjects. So we can assure you that you can get the best for what you pay. So apart from that, the content will be updated, and அது கூட சேர்த்து உங்களுக்கு வேல்யூ அடிஷன் இந்த எஃபர்ட்டை உங்களுக்காக அடிஷ்னலா மீன்ஸ் we with my team will be preparing for you. ஸோ உங்களுக்கு ஸ்டாட்டிக்கா ஒரு நோட்ஸை கொடுத்துட்டு ஆல்ரெடி இருக்கிற ஒரு மெட்டீரியலை கொடுத்து இதுதான் சப்ஜெக்ட், இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் க்ளோஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வில் பி ஹேவிங் அ அப்டேட்டட் மெட்டீரியல். உங்களோட ஸ்டாட்டிக் பார்ட் ஸ்டாட்டிக்காவே தான் இருக்கும் போது, பட் அதில் இருக்கிற ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் லிங்கேஜஸ், வாட் ஆர் ஆல் த ரீசன்ட் ஹேப்பனிங்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட். ஸோ இந்த எல்லா ஏரியாவையும் லிங்க் பண்ணி வில் பி கிவிங் யூ அ காம்ப்ரிஹென்சிவ் மெட்டீரியல். ஸோ அது உங்களோட ப்ரெசன்ட் ஆப்ஷனல் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், if you have any queries with respect to geography optional, you can contact me. So this is my phone number, 9994216797. Very sorry, 426797 இருக்கு, அது இல்ல 9994216797. So this is the contact number. இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், டெலகிராம் நம்பர், ரெண்டுமே இதுதான். ஸோ யூ கேன் டெக்ஸ்ட் ஆர் மெசேஜ் மீ ஆர் கால் மீ. ஸோ இஃப் ஐம் நாட் ஏபிள் டு அட்டென்ட், டெஃபினட்டாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ ஜியாகிரஃபி ஆப்ஷனல் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் யூ கேன் டெக்ஸ்ட் ஆர் மெசேஜ் ஆர் கால் டு திஸ் நம்பர். இது என்னோட மெயில் ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஃப் யூ ஹாவ் எனி queries ஆர் எனி திங் ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி ஆஸ் அ சப்ஜெக்ட் or geography optional பத்தி உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கனாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். So we are happy to help you here at Kamaraj IAS Academy. Finally, what I want to conclude, since I am a geography optional person, geography is not just about places, it's about people, processes and purpose. So இந்த கோட் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆச்சு அப்படின்னா, so definitely you are a geography person. You can choose geography as a optional, and geography உங்களை போர் அடிக்காம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷனலா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல உங்களை ஆக்டிவா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண வைக்கும். டெஃபினெட்லி யூ ஹாவ் த பொட்டன்ஷியல் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ் அண்ட் குட் ரேங்க்ஸ். ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ். If you have any queries, once again I'm letting you, please contact to this number. Thank you all.